ஆஸ்திரேலியா மண்ணில் 8வது பிளேயரா இறங்கி செஞ்சுரி போட்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு நம்ம நிதிஷ்குமார். அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா, 164க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற நிலைமையில டே 3 இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்திலேயே நம்ம பண்ணிட்டு வந்து பொறுப்பே இல்லாம ஜோக் பண்ணி அவுட் ஆயிட்டு போயிருப்பாப்புல. நம்ம ஜடேஜாவும் சொற்பரன்லயே அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. இப்போ இதுல என்னடா நடந்துச்சு, ஏற்கனவே துக்கத்துல இருக்கும் நீ வேற என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு கேக்குறீங்களா? அதுல ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம ஆப்பனண்டான ஆஸ்திரேலியன் டீம்ல அறிமுகமானார்ல சாம் கோன்ஸ்டாங், நம்ம கிங் கோலி கூட போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிருப்பாரு அந்த சின்ன பையன் வந்து நம்ம பும்ராவோட ஓவர்ல 4000+ பால்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிக்ஸரை தெறிக்கி விட்டுருப்பாப்புல. பயங்கர ஷாக், எல்லாருமே பும்ராவே ஷாக் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அடி அது. இதுல என்னடா ஷாக்கு, இதுல என்ன ஷாக் ஆகிறதுக்கான மேட்டர் இருக்கு அப்படி என்ன நீ சொல்ற அப்படின்னு கேட்கறது எனக்கு என் காதுக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஏன்னா அவன் அடிச்சது நம்ம பும்ராவை. அதான் 4000+ ஓவர்ஸை எந்த சிக்ஸர்ஸுமே கொடுக்காத அவரை வந்து அன்னைக்குதான் அவருக்கு டெபியூட் மேட்ச். அந்த டெபியூட் மேட்ச்லயே நம்ம பும்ராவோட பவுலிங்க பவுண்டரி லைனுக்கு சிக்ஸருக்கும் போட்டு துரத்தி விட்டுருப்பாப்ல. அப்படி நல்லா விளையாண்டுட்டு இருந்த சாம் கோஸ்டாஸ் 65 பால்ல 60 ரன்னு, 2 6 2 4 அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் போது நம்ம தளபதி ஜடேஜா வந்து அவர் விக்கெட் எடுத்திருப்பாப்ல. நீ ரொம்ப நேரம் ஆடுனது போற ராஜா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மண்டமெல்லாம் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இது என்னடா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுண்டா, ஏன்டா தெரிஞ்சதே திரும்ப திரும்ப வந்து சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? அதுலயும் ஒரு மேட்டர் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. அப்போ அந்த சின்ன பையன் அவுட் ஆக ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே "A star was born" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு செலிப்ரேஷன்ல இருந்திருப்பாங்க. ஏன்னா அவன் அடிச்சது வந்து நம்ம பும்ராவை 4000+ பால்ஸ்க்கு அப்புறம் முறையா ஆஸ்திரேலியா மண்ணில் அந்த பையன் வந்து நம்ம பும்ராவோட பாலை பவுண்டரிக்கும் சிக்ஸருக்கும் தெறிக்க விட்டுருப்பாப்படி. இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது டே 2 முடிய டே 3 ஸ்டார்ட் ஆக நம்ம தலைவன் பண்ணிட்டு வந்து ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சோக் பண்ணி அவுட் ஆக நம்ம தளபதி ஜடேஜா விக்கெட்டை கொடுத்துட்டு பண்ணிட்டு பின்னாடியே போக ஒரே கூத்தா இருந்தது. அப்போதான் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. அதாங்க நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி களத்துக்கு வராரு. கூடவே நம்ம அஸ்வின் வந்து துப்பாக்கியை கொடுத்தாரு இல்லையா, வாஷிங்டன் சுந்தர் துப்பாக்கியை புடிங்க வாசி அப்படின்னு, அவர் அதே துப்பாக்கியோட களத்துல வந்து இறங்கினாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போட இந்தியன் டீம் ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு போனாங்க. அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணிருப்பாருங்க, புஷ்பா செலிப்ரேஷன். மாசா இருந்தது பார்க்கும் போது. அது அப்படியே போயிட்டு இருக்குமா, அப்படியே கேமராவை கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் காமிக்கிறாங்க அவங்க அப்பா அப்படியே கண் கலங்குறாருங்க. பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே நேரத்துல அந்த கண்ணீருக்கு பின்னாடி எவ்வளவு வலி வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஸ்டேடியத்துல அவங்க அப்பா வந்து அவரோட ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது இங்க தலைவன் நிதிஷ்குமார் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்திருப்பாப்ல, ரொம்ப எமோஷனல். அதே மாதிரி செலிப்ரேஷன் பண்றதுக்கும் தவறல, புஷ்பா செலிப்ரேஷன் பண்ணிருப்பாப்ல. 21 வயசுல நிதிஷ்குமாரோட இந்த ஒரு நாக்கு, அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டான இந்த ஒரு நாக்கு வந்து பயங்கர செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை கொண்டாடுற மாதிரி நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, டே 2ல நம்மளை கதற விட்டா அப்படி இல்லையா, பும்ரா ஓவர்ல 2 6 பவுண்டரி அடிச்சு தெறிக்க விட்டார்ல சாம் கோன்ஸ்டான்ஸ், அவர் அவுட் ஆகிட்டு போகும்போது வந்து ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே ஸ்டார் வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்மளால ஒருத்தன் வந்துட்டான்டா, உங்க மண்ணிலே வச்சு உங்களை வந்து செஞ்சான் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி த ரியல் ஸ்டார் வாஸ் பார்ன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் பண்ணி பயங்கர செலிப்ரேஷன் மூட்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டே 3 முடிஞ்சிருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி 105 ரன் நாட் அவுட். அவருக்கு பார்ட்னரா சிராஜ் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல 2 ரன்னோட நின்றுட்டு இருக்காப்படி. அவர் ரொம்ப காலமா அப்படிதான் நின்றுட்டு இருக்காப்படி. அது வேற விஷயம் விட்டுக்கோங்க. ஸோ நான் இது வரைக்கும் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது வரைக்கும் நான் பேசின 2 வீடியோவும் சரி, இப்போ பேசுறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓகே, நீ இன்னும் பேசுறது மாற்றணும், நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், இதெல்லாம் மாற்று அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.